ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக நிறைய ஹோம் ரெமெடிஸ், நிறைய க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன யூஸ் பண்ணாலும் அது போகவே போகாது. அப்படியே போனாலும் அது திரும்ப வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஆமா, இந்த கியூப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்க முகத்துல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆயிடும். ஆனா இந்த கியூப்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இந்த கியூப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 3 பொருள் தேவை. என்னன்னா குக்கும்பர், பொட்டேட்டோ அண்ட் லெமன். இதான் வந்து நம்மளோட சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு நான் 4 டேஸ்க்கு ஆகுற மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ அதனால ஹாஃப் குக்கும்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் சின்ன சைஸ் பொட்டேட்டோ, அப்புறம் ஹாஃப் லெமன். நீங்க ரொம்ப நாள் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. என்னால அடிக்கடி செஞ்சு வச்சுக்க முடியாது. அதனால நான் மொத்தமா ஒரு 10 நாள் 15 நாள் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சைஸ் குக்கும்பர் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீச்சிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட துருவுறதுக்கு டைம் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இதை நீங்க கட் பண்ணி அப்படியே ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணிடலாம். நான் எதுக்காக துருவுறேன் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி அரைக்கிறத விட இந்த மாதிரி துருவிட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமே நல்லா பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த குக்கும்பர் நம்ம எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை நல்லா க்ளோ ஆக்கும். நல்லா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் ஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணத்துக்கிட்ட எல்லாம் நல்லா பலன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம குக்கும்பர் யூஸ் பண்றோம். பொட்டேட்டோ எதுக்காக அப்படின்னா, இதுதான் நம்மளோட இந்த கருப்பு புள்ளியா இருக்கட்டும், நம்ம கழுத்துல எல்லாம் கருப்பா இருக்கும் அது, அப்புறம் நம்ம நெத்தியில எல்லாருமே முகம்லாம் வெள்ளையா இருக்கும். ஆனா நெத்தி கருப்பெல்லாம் நெத்தி கழுத்து நமக்கு கருப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா பொட்டேட்டோ யூஸ் பண்ணா அது சரியாயிடும். இப்போ இதை ஃபுல்லுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த ஹாஃப் லெமன் இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஃபுல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு கியூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கியூப் ட்ரே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அதனால நான் மார்னிங் 2 கியூப்ஸ், ஈவினிங் 2 கியூப்ஸ் அப்படி யூஸ் பண்ணனாவே எனக்கு கரெக்டாக 4 டேஸ் தான் வரும். ஸோ 4 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் செஞ்சு வச்சுக்குவேன். இது நான் ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதான் உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லுமே நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கியூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ரப் பண்ணிக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு ரப் பண்ண முடியுமோ ரப் பண்ணிக்கோங்க. நம்ம ஐஸ் கியூப் கையில பிடிச்சி ரொம்ப நேரம் ரப் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு டவல் ஏதாவது வச்சுட்டு நீங்க ரப் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ரப் பண்ண முடியும். நம்ம ரப் பண்றப்பே உங்களுக்கு தெரியும் அங்கங்க அப்படி தரலா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ குக்கும்பர், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களால எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி வச்சு ரப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ்ல இரிட்டேஷன் ஆகுது, நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இதுல லெமனை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ லெமன் வேண்டாம். நானும் சென்சிட்டிவ் ஸ்கின் தான், ஆனா எனக்கு எதுவும் ஆகல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ் இரிட்டேஷன் இருந்தது, ஆனா அது சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க லெமனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க குக்கும்பர் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். ஸோ இதை கியூப் கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த தரலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கங்க. நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கியூப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா பயங்கரமா ஹெட்டேக் வரும். ஏன்னா இது ஐஸ் கியூப்ஸ் தானே. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம துருவணும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல அந்த துருவனதை அப்படியே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மாதிரி போட்டுட்டு இதை வெயில் அடிக்கும் இல்லையா அந்த டைம்ல பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த
ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் உங்களுக்கு குக்கும்பரும் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா நீங்க குக்கும்பரையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பொட்டேட்டோ மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது சைனஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நீங்க கியூப்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நீங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிருங்க. அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எதுக்காக நம்ம ஐஸ் கியூப் வச்சு இது பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம டெய்லி ஒர்க்ல வந்து நம்ம வந்து துருவி கிரைண்ட் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிறைய பேர் நமக்கு அதுக்கே வந்து சோம்பேறித்தனம் ஆயிரும். ஸோ அதனால இது மாதிரி கியூப் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து எப்பப்ப இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. டைம் இல்லை அப்படின்னா ஒரு டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு ட்ரே மட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரேவாவது நீங்க ஃபுல் பண்ணணும். நீங்க ஃபுல் பண்றப்பே ஒரு ட்ரே முடிக்கிறப்பே வந்து உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா அதுக்கடுத்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே நீங்க அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து நீங்க ரெகுலரா ஒரு 2 months ஆச்சும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம தேடுறது பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ நமக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணும். ஸோ வந்து ஒரு 3 ட்ரே வர்ற வரைக்கும் நீங்க வந்து செஞ்சுட்டே இருங்க. ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது வந்து போடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ, பை பாய்.